பிசாசின் தந்திரமான 7 பொய்கள். அவன் அநேக பொய்களை சொல்லி நம்மை வஞ்சிப்பான். ஏனென்றால் அவன் பொய்யிற்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஏவாளிடத்தில் அவன் சொன்ன பொய்யினால் ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவத்தில் விழுந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிசாசின் முதலாவது பொய், நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள், உங்களுக்கென்று யாருமில்லை என்பதே அவன் அநேகரிடத்தில் சொல்லும் பொய். ஆனால் தேவனுடைய சத்தியம் சொல்லுகிறது, மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களும் தேவன் உங்களுடனே கூட இருக்கிறார் என்பதே. இரண்டாவது பொய், நீங்கள் பலவீனமானவர்கள் என்று. பாவத்தை எதிர்த்து போராடவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலை நிற்கவும் நீங்கள் பலவீனர்கள் என்று சொல்லுவான். ஆனால் தேவனுடைய சத்தியம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. மூன்றாவது பொய், இது அவன் சொல்லும் மிகப்பெரிய பொய், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்கள், உங்களால் எதிலும் வெற்றி பெற முடியாது, நீங்கள் ஒரு வேஸ்ட் என்று. ஆனால் தேவனுடைய சத்தியம் சொல்லுகிறது, 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று. நான்காவது பொய், யாரும் உங்களுக்கு உதவ முடியாது என்று. உங்களை தனிமையாக உணர வைப்பதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் உதவி கிடைக்காது என்பது. ஆனால் தேவனுடைய சத்தியம் சொல்லுகிறது, சங்கீதம் 121:1-2 வசனங்கள், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று. ஐந்தாவது பொய், உங்கள் பாவங்கள் மன்னிக்க முடியாத அளவுக்கு பெரியது என்று. ஆனால் தேவனுடைய சத்தியம் சொல்லுகிறது, 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. சங்கீதம் 103:11-12 வசனங்கள், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று. ஆறாவது பொய், உங்கள் கடந்த கால வாழ்க்கை உங்களை வரையறுக்கிறது என்று. உங்கள் பழைய பாவங்கள் நினைவுபடுத்தி தேவனுக்கு முன்பாக நீங்கள் தகுதியற்றவர்கள் என்று மிகப்பெரிய பொய்யை சொல்லுவான். ஆனால் தேவனுடைய சத்தியம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று. அதனால முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கடைசியாக 7வது பொய், உங்கள் ஜெபத்திற்கு தேவன் பதில் தர மாட்டார், உங்களுக்கு எந்த வெளிப்பாடும் கிடைக்காது என்று. ஆனால் தேவனுடைய சத்தியம் சொல்லுகிறது, 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எரேமியா 33:3வது வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன் என்று. அவனுடைய பொய்யிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள தேவனுடைய சத்தியத்தை நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். சாத்தானின் பொய்க்கு மோசம் போகாதிருங்கள். தேவனுடைய சத்திய வசனத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க உங்களை ஒப்பு கொடுங்கள்.